எங்கடா இருக்க? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்னு சொன்னே எனக்கு தெரியுது. சர்ப்ரைஸ் பண்றேன் அது பண்றேன்னு எங்க வீட்டுக்கு எதுவும் வந்துடாத. நான் ஹரிஷோட வெளியே போறேன். சரியா? நான் வந்துட்டு கூப்பிடுறேன். பை. என்னடா பண்ற? என்ன பண்ண உனக்கு என்ன? சாருக்கு இன்னும் என் மேல கோவம் போலையோ? ஆமா, இன்னும் கோவம் போல. என்ன பண்ண சொல்ற? சரி அது இருக்கட்டும், அப்படியே திரும்பி பாரு. இப்ப திட்டு. எதுக்கு இங்க வந்த? நீ கோவமா இருப்பேல அதான். ஏன் அது உனக்கு இப்பதான் தெரியுதா? ஒழுங்கு முறைக்கு இந்த இடத்த விட்டு போயிரு. ஓச்சுக்காதடா. உன்கிட்ட ரீசன் சொன்னா நீ புரிஞ்சுப்ப. அவன்கிட்ட எப்படி சொல்றது? எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. சாரி. சரி வீடு. எப்ப கரூர் போற? நைட்டு. ஒரு நாள் இங்க வந்து என்ன சாதிச்ச? அடிச்சுனா வச்சுக்க. என் மேனேஜர் லீவ் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவர் கையில கால விழுந்து லீவ் வாங்கி உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தா நீ உன் புஜ்ஜி குட்டியோட வெளியே போறேன்ட்டு என்ன அவாய்ட் பண்ற? நடத்து. சாரி, கோச்சுக்காத. சரி, என்ன சொல்றாரு உன்னோட புஜ்ஜி குட்டி? என்னத்த சொல்ல? ஏன்டி இவ்வளவு சலிப்பா சொல்ற? சலிப்பு தட்டுது. ஏன்? என்னன்னு தெரியல. பார்த்தோம், பேசணும், பழகணும், நல்லாதான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அது ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்து பார்த்து லவ்க்காக பண்ணது எல்லாமே இப்போ கடமைக்குன்னு பண்ற மாதிரி இருக்கு. நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இப்ப என்ன சொல்ற? சின்ன வயசுல இருந்து எனக்காக ஃபுல்லா சப்போர்ட்டா இருந்த. இப்ப வேற ஒருத்தன் வந்தோடனே உன்னை கண்டுக்கவே இல்ல. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே உன்கிட்ட வந்து சொல்ல முடியுமா? ஏண்டி, உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்ப நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். இவ்வளவுதான் இத்தனை நாள் நீ புரிஞ்சு வச்சிருக்கியா? சொல்லு, இப்பவே சொல்லு, அப்பதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்ல, எப்பயுமே நம்ம 2 பேரும் வெளியே போனா நீ தான் எனக்கும் சேர்த்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவ. ஆமா. அன்னைக்கு நாங்க 2 பேரும் வெளியே போயிருந்தோம். அப்போ மெனுக்கு என் கையில கொடுத்துட்டு நீ ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான்டா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பிரச்சனை இல்ல, எனக்கு என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியல. ஏன்? என்னன்னு தெரியல. எனக்கு எல்லாமே இதெல்லாம் புதுசா இருக்கு. எப்பவுமே எனக்கு நீ தானே எல்லாமே பண்ணுவ. இப்போ எனக்கு ஒரு பையனோட வெளியே போறதுனாவே நீங்கிற ஒரு தான் எனக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ வேற ஒருத்தர்னா என் மனசுக்கே அது வியர்டா இருக்கு. இத போய் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் அவர் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரா? கண்டிப்பா புரிஞ்சுப்பான். அப்புறம் என்ன, சொல்ல வேண்டியதானே? சொன்னா அவன் என்ன நினைச்சுப்பான்னு எனக்கு தெரியல. இப்போ உங்ககிட்ட நான் பேசும்போது நான் எதை பத்தியுமே யோசிக்காம என் மனசுல என்ன தோணுதோ நான் அதை அப்படியே பேசிடுவேன். ஏன்னா பேட் வேர்ட்ஸ் கூட நான் உங்ககிட்ட பேசுவேன். ஏன்னா நீ என்ன எதுவுமே தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். அங்க பேசும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கம்ஃபர்டபிள் எனக்கு அங்க வரல. இங்க பாருடி, எங்கிட்ட இருக்கிற கம்ஃபர்டபுளும் அண்டர்ஸ்டாண்ட் அங்க எதிர்பார்க்கற பாத்தியா? அதுதான் உன் மேல இருக்கிற தப்பு. எங்கிட்ட இருக்கிறது எதுக்கு நீ அங்க எதிர்பார்க்கற? ஏன்னா எனக்கு அதுதான் வேணும். இல்ல, புரியல. ஏன்னா எனக்கு அதுதான் வேணும். எது வேணும்? உன்கிட்ட இருக்க கம்ஃபர்டபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு நீ என்னதான்? அதெல்லாம் அங்க கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும். உனக்கு என்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் அங்க தெளிவா சொல்லு. இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே, ஒன்னதானே சொல்லு. என்னத்த சொல்ல வந்தா? இல்ல, என்னத்தான் ஏதோ சொல்லி ஸ்டாப் பண்ணியே. இல்ல, என்ன லவ் பண்ணிரு பண்றேன். இல்ல, புரியல. இல்ல, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். இத்தனை நாள் இல்லாம திடீர்னு எப்படி? எனக்கு இப்பதான் எல்லாமே புரிஞ்சுது. சும்மா விளையாடாம அரிசிட்ட போய் சொல்லி உன் லைஃப் பாக்குற வேலையை பாரு.
நான் உன்னை நிஜமானே லவ் பண்ணுறேன். ஈவன் நம்ம 2 பேருமே லவ் பண்ணுறோம். அது நமக்கே தெரியல. நானும் அவனை லவ் பண்ணல. நம்ம லவ் பண்ணுறோம். நீ கூட கேட்டில்ல, உன்கிட்ட கிடைக்கிற அந்த கம்ஃபர்டபுள் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கேயே எதிர்பார்க்குறேன்ட்டு. அதான் லவ். உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. மேபி உனக்கு புரியறதுக்கு லேட் ஆகலாம். எனக்கு எப்பயோ புரிஞ்சுச்சு. என்ன சொல்ற? உன்னோட லாஸ்ட் பர்த்டேக்கு முன்னாடியே தோணுச்சு நமக்குள்ளே இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அதையும் தாண்டி ஒன்றுன்னு. உன் பர்த்டே அன்னைக்கு எல்லாமே சொல்லலான்னு வந்தேன். ஆனால் நீ அன்னைக்கு தான் என்கிட்ட ஹரிஷை பற்றி சொன்னேன். எங்கே நம்ம மட்டும் தான் இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டு இருக்குமோன்ற கில்ட்லேயே நான் அப்படி இருந்துட்டேன். வந்து சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல என்கிட்ட. ஆனால் நீ என் பழைய சுபா இல்லைல்ல. இந்த ஒரு வருஷத்தை மறந்துடு. இப்போ நான் உன்னோட பழைய சுபா தான். நீ என் பர்த்டேக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சியோ இப்போ என்கிட்ட சொல்லு. மழை சொட்டும் நேரம் நிழல் கூட வரவில்லை, மனசுக்குள்ளே ஓர் நிமிடம் உன் பார்வை தட்டவில்லை. தேன் கண்ணி பூமழையில் தேடி வந்தாயோ நீ, மறந்த நேசம் மீண்டும் எழும் கண்ணீரில் தோன்றிய நீதான். நீ எனது நினைவிலே மறைந்தவரின் நிழலிலே, உன் நடையிலும் சிரிப்பிலும் அவர் சாயல் எனக்குள் விழுது. ஹரிஷ், அவனுக்கு தேங்க்ஸ் ஒரு சாரி சொல்லிக்கலாம். எதுக்கு தேங்க்ஸ்? உன்னை எனக்கு புரிய வச்சதுக்கு. கடந்து போன காலங்கள் பசுமை போல பூத்ததோ, உன் வார்த்தைகள் தேன் பாயும் என் வலியை சுருக்கதோ. போதும் என்று நினைத்த காதல் திரும்ப வந்து கதைக்குது. மௌனமாயே உன் அருகில் என் இதயம் உருகுது. நீ எனது நினைவிலே மறைந்தவரின் நிழலிலே, உன் பார்வையில் ஒரு சுகம் தவிக்காமல் மிதக்கும் மனது. அவன் போன பாதையில் நீ நடந்தாய் விலகாமல், காலச்சுவடு போலவே என் கண்கள் காணாமல். என்னை வெறுப்பதாய் இச்சையம் அல்லது நெஞ்சின் சுமைதான்